அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயம். பூங்காவுக்குள் இரு புராதன கோபுரங்கள். இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரம் அந்த கோயில்களை சுற்றி பிரம்மாண்டமான பூங்காவும் புல்வெளியும் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. அழிந்து வரும் நினைவு சின்னங்களை பாதுகாக்க யுனெஸ்கோ எடுத்திருக்கும் அதிரடி முயற்சி இது. இருந்தும் அங்கங்கே மக்கள் குப்பைகளை போட்டுவிட்டுத்தான் செல்கிறார்கள். இந்தியாவின் தொல்பொருள் துறையினாலும் தமிழ்நாடு அறநிலையத்துறையினாலும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இக்கோயில்கள். இரு கோயில்கள் என்றா சொன்னேன்? ஆம், பக்கத்திலேயே வேதவல்லி அம்மனுக்கு தனி கோயில் கட்டப்பட்டுள்ளது. சுற்றிலும் பூங்கா போன்ற எஃபெக்ட். வேதவல்லி அம்மன் கோயில் கோபுரம் 4 முகம் கொண்ட கோபுரம் போன்றது. வித்தியாசமாக 4 பக்கமும் கோபுரம் வருது. அப்படியே அது இன்னொரு கோபுரம் தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி. ஐராவதேஸ்வரர் கோயில் கோபுரம் தஞ்சை சிவன் கோயில் பாணியில் கட்டப்பட்ட நாற்சதுர கோபுரம். அதுவும் ஒரே கோபுரமாக உள்ளது. அகழி போல கோயிலை சுற்றிலும் மழைநீர் பள்ளம் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. வித்தியாசம். அகழி மாதிரி இருக்குது. ரிஷபம் சுமந்த மதில்கள் என அக்கால கோட்டைகளை நினைவுபடுத்துகிறது கோயில். எதிர்த்தாற்போல் ஒரு கோபுரமற்ற கோயில் நுழைவாயில் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. கோயிலுக்கு செல்லும் பொழுதும் வெளியே வரும் பொழுதும் மிகவும் புத்துணர்ச்சியாக உணர வைத்தது இந்த பூங்கா. மிக அருமையான பராமரிப்பு. கடவுள் குடியிருக்கும் இடங்களை சோலை என்று சொல்வதுண்டு. மாலிருஞ்சோலை என்று பாடல்களில் திருமால், அதாவது கள்ளழகர் குடிகொண்ட பழமுதிர்ச்சோலை பற்றி வரும். இந்த என்ன பாடல் என்று ஞாபகம் வரல. ஆனால் இங்கே நிஜமாகவே சோலைக்குள் இருக்கின்றன கோயில்கள். அந்த கோயில்களுக்குள் இரு கோபுரங்களும் மிக அழகு. சென்று தரிசித்து புத்துணர்ச்சி அடைந்து வாருங்கள். இங்கே பக்கத்தில் உட்கார பார்க் மாதிரி இடம் இருக்குது. புல்வெளி இருக்குது. மிக அழகாக பராமரிக்கிறார்கள். அந்த பூங்காக்களுக்குள்ளே இரு புராதன கோபுரங்களையும் கோயில்களையும் பார்க்கும் பொழுது கோயில்களுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது, பூங்காவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நிறைய மக்கள் அங்கே உட்கார்ந்து ஓய்வெடுத்து கொண்டு இருந்தார்கள். நன்றி.